சூப்பர் ஈகோன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. சூப்பர் ஈகோ, அந்த சூப்பர் ஈகோல கை வச்சுட்டாங்க வைங்க, அதுக்கு பிறகு குடும்பம் ரன் ஆகாது. என்ன சூப்பர் ஈகோ? ஆண்மையில் கை வைக்க கூடாது. ஒரு ஆம்பளைக்கு வேற எதையும் செய்யலாம், என்ன மாதிரியும் பண்ணலாம், அவன் ஆண்மையில கை வச்சேன்னு வைங்க, மெல்ல 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 அவன் அந்த ஃபேமிலியில இருந்து தூரமாக ஆரம்பிப்பான். என்ன ஆண்மையில கை வைக்கிறேன்டா, ஒரு மாப்பிள்ளை வீடை கூட்டுறாருன்னு வைங்க, வீடை கூட்டினா மனைவி என்ன சொல்லணும், கொஞ்சம் அங்கிட்டு இருந்தாலும் சூப்பர் நல்லா இருக்கு, மாஷா அல்லாஹ் சூப்பரா கூட்டிட்டீங்க, நீங்க லட்சணத்தை பாருங்க, அதை விட நானே செய்வேனே. இப்ப கை வச்சது உங்க மாப்பிள்ளைட்ட இல்ல, அவர் ஆண்மையில, அவர் ஆம்பளை. அந்த இடத்துல வீட்டில் தலைவரை தலைவராக வைத்திருந்தால் பிழைய வேற மாதிரி சொல்லணும். ஆண்மையில கை வச்சா, வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கிறாரு, ஒரு ஃபங்க்ஷன் போகணும், திடீரென்று வெஹிக்கிள் பச்சாயிட்டு, நீங்க என்ன சொல்லணும், இன்ஷா அல்லாஹ் ஏதோ அல்லாஹ் நாடு இருக்கிறான், இன்ஷா அல்லாஹ் தடுப்பட்டா எப்படி யானைப்படி அல்லாஹ் காபாவை தடுத்தானோ அல்லாஹ் ரப்பு தடுத்துட்டான்னு போகணும். இது மார்க்கம் உள்ள பெண் சொல்லுவோம். உங்களுக்கு எப்பயுமே பெச்சாகுமே நான் கூப்பிட்டா, மற்றவனு ரோட்ல ஓடத்தானே செய்யறான், நீங்க மட்டும் வேற ஏதோ லைன்ல போறீங்களா, அந்த மாதிரி பேசுவார்கள். இப்ப என்னாச்சு, இந்த பேச்சுகள் ஏன் வருகிறது? தலைமைத்துவத்தை சாதாரணமா ஒருவரை ராஜாவாக பார்த்தா, கீழே உள்ளவர்கள் குடிமக்களா இருந்தா ஆட்டோமேட்டிக்காக ராஜாவாக பார்க்கிற நேரம் பேச்சு மாறும், வார்த்தைகள் மாறும், நடவடிக்கைகள் மாறும், எல்லாம் மாறும். அதனால ஒரு பெண் ராணியாக பார்க்கப்படணுமா இருந்தா, கணவன் ராஜாவாக பார்க்கப்பட்டால் ஆட்டோமேட்டிக்கா ஆம்புலேட் உள்ள ஒரு பண்பு இருக்குது. அவன் என்ன பண்ணுவான், அவனை கௌரவித்தல், ஆண்ட உள்ள வீக்னஸோ ஏதோ தெரியல, சைக்காலஜி சொல்லுது, அவனுக்கு கொண்டு கொடுத்துட்டான்னு வைங்க. சாதாரண உங்க மனைவி வந்து கேட்குறீங்க போகணும், ஏலான்ட்டீங்க, 10 நிமிஷத்துல அவ இறங்க மாட்டான், நீங்க தான் இறங்குவீங்க. சரிம்மா போயிட்டு வருவோமே, ஏன் நீங்க அவ கொஞ்சம் விட்டுட்டான்னு வைங்க, ராணியா அவன் நின்றா, உங்களை ராஜாவா பார்த்தா நீங்க அவ ராணியா தூக்கி வச்சிருவீங்க. உங்களை ரொம்ப வேலைக்கார மாதிரி பார்த்தா அவர் ரொம்ப மோசமா நடத்துவீங்க, வேலைக்காரியை விட தாண்டி நடத்துவீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த குடும்ப வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் அடிப்படையே தலைமைத்துவம். தலைமைத்துவம் இல்லாம போச்சு. தலைமைத்துவத்தை எடுத்தார்கள், குடும்ப கதைகளை எடுத்தார்கள். இதுக்கு மேலேயும் வீட்டில் உள்ள தாய்மார்களே, பெரியவர்களே, கல்யாணம் திருமணம் நடத்த முன்னாடி மண்டபத்தை புக் பண்ணுவீங்க, யாரெல்லாம் கூப்பிடுறது, எத்தனை ஷஹான், எவ்வளவு பேர் கூப்பிடுறது, இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ஆண் மகனுக்கு உங்க யுவதி உங்க பிள்ளைய திருமணம் முடிச்சு கொடுக்க போறீங்களே தகப்பன்மார்களே, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்க பிள்ளைய ஒழுக்கமா வளர்த்தீங்களா? அண்மையில் ஒரு பயானுக்கு ஸ்ரீலங்காவில் நான் போற நேரத்தில் ட்ரெயினில் நான் சீட் புக் பண்ணிருக்கிறேன், முன்னாடி ஒரு ஃபேமிலி, அதாவது நான் இந்த பக்கம் இடது பக்கம் முன்னாடி ஒரு ஃபேமிலி, நான் வலது பக்கத்தில் இருக்கிறேன், முஸ்லீம் ஃபேமிலி. ட்ரெயினில் சாதாரணமாக ட்ரெயின் போகிற சத்தம் தான் கேட்கும், திடீரென்று பாட்டு சத்தம் கேட்குது. சுபஹானல்லாஹ், யாரு? ஒரு முஸ்லிம் யுவதி, அல்லாஹ்வுடைய எல்லாம் தலைகீழ மாறிட்டு பாட்டை போட்டுட்டு தலைகளை இப்படி இருக்கிறார். அவங்க வாப்பா என்ன பண்றாருன்னா, பின்னாடி சீட்ல இருந்தவர், அவர் தான் எனக்கு முன்னாடி நிற்கிறவர், அவர் முன்னாடி போய் அவ்வளவுதான் வாப்பா, அதை கணக்கிலே எடுக்காம அத்தனை பேரும் பார்க்கிறாங்க, பாட்டை சப்தமா கேட்டு அதுக்கு ஒரு சாதாரண தலையால ஒரு டான்ஸ் வேற. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை அல்லாஹ் கேட்க மாட்டானா? உங்க பிள்ளைகளை பத்தி அல்லாஹ் கேட்க மாட்டானா? அல்லாஹ் உங்களை தலைவனாக மாத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க எதையும் பாருங்க, எப்படியும் பாருங்க, நாங்க திருமணத்தை அழகா எடுத்துருவோமே. ஒரு ஆம்பளை ஜாக்கிரதை, ஒரு ஆம்பளை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனைவியாக தேர்ந்தெடுக்கப்படுறவர்கள் என்ன படித்திருக்கிறார்கள், எதை, தீனுல் இஸ்லாத்தை படிச்சிருக்கிறாங்களா, அல்லது இந்த படங்களும் கூத்துகளையும் படிச்சிருக்கிறாங்களா? ஒரு படத்தாலையும் நாடகத்தாலையும் மனிதனை உருவாக்க முடியுமாக இருந்தா இன்றைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கணும். ஏன்னா அவ்வளவு படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஆனா என்ன நிலைமை, அவங்களுக்கு காதலிக்க மட்டும்தான் தெரியும், வாழ தெரியல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால முதல் அம்சத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆணும் பெண்ணும் வாழ்ந்தாகணும், இதுதான் அடிப்படை. ஆணும் பெண்ணும் வாழணும். அமெரிக்கா என்ன பண்ணாங்க, ஆணும் பெண்ணும் வாழ இயலாதன்னு முடிவெடுத்தாங்களே, அவங்க பிரச்சனை தலைமைத்துவம் இல்லாததை தவிர ஆணும் பெண்ணும் வாழ்ந்தே ஆகணும். எப்படி வாழணும் சாதாரணமா கேட்டு பாருங்க. அல்லாஹ் ஒரு பட்டியல் போடுறான், ஜுய்யினல் இன்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன வல் கனாத்திரில் முகந்தரத்தி மினத் தஹபி வல் ஃபில்லா வல் கைலில் முஸவ்வமத்தி வல் அன்ஆமி வல் ஹர்ஸ் ذلك متاع الحياة الدنيا. அல்லாஹ் ஒரு பட்டியல் போட்டுட்டு போனான், ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் விருப்பமாக்கப்பட்டிருக்கு துனியாவில், பிள்ளைகள், அதாவது புதையல்கள், குவியல், தங்க குவியல், வெள்ளி குவியல், இப்படி அல்லாஹ் ஒவ்வொன்றையுமே சொல்லிட்டு போறான். நம்பர் 1 எது? அல்லாஹ் போட்ட பட்டியல்ல ஜுய்யினல் இன்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா வல் பனீன வல் கனாத்தில், இப்படி அல்லாஹ் பட்டியல் போடுறான்.
எக்கச்சக்கமா போட்டுட்டு போறான். உங்க பிள்ளைகள், தங்க குவியல், வெள்ளி குவியல், அடையாளம் இட்டப்பட்ட குதிரைகள், இப்படி எல்லாம் அல்லாஹ் போட்டுட்டே போறான். நம்பர் 1 என்ன? அல்லாஹ் முதலாவது இடத்தை எது கொடுத்தான்? ஒரு ஆம்பளைக்கு நிஷா, பொம்புல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஆம்பளைக்கு எல்லாத்தையும் கொடுத்து போட்டு ஒரு பொம்பளைய கொடுக்கலண்டா, லிதஸ்குனு இலைஹா, அல்லாஹ் அதுல தான் சக்கீனா வச்சிருக்கிறான். உலகம் போற போக்குல சக்கீனாவை கண்டுகொள்ளல. ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கோங்க, அந்த குழந்தை சாதாரண உம்மாவோட இருக்கு, அந்த குழந்தைக்கு பார்க்க தெரியல, எதுவுமே தெரியல அந்த குழந்தைக்கு உம்மா பெம்பஸ் போட்டு விடுவாங்க, எல்லாத்தையும் சீவி சிங்காரிச்சு விடுவாங்க. சின்னதுக்கு பேச தெரியாது, கேட்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த குழந்தை என்ன பண்ணது தெரியுமா? உம்மா இல்லைண்டா அழுந்துரும். அந்த சூடு தெரியுது அந்த குழந்தைக்கு. திரும்ப திரும்ப பார்க்குது உம்மாவையே. அந்த தாயோட உள்ள உறவு அந்த குழந்தைக்கு சக்கீனா. அந்த தாயிடம் கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை பெருசாகுது. ஏர்லி சைல்ட்ஹுட், லேட்டர் சைல்ட்ஹுட், அடாலசன்ஸ், அடல்ட்ஹுட், இப்படி பருவம் மாறும். கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை பெருசாகுது. இப்போ உம்மாவும் வேணும், ஃப்ரெண்ட்ஸும் வேணும்னு குழந்தை முடிவெடுக்குது. சக்கீனா மாறுது. என்ன ஆகுது? உம்மாட்ட ஒரு பகுதி சக்கீனா, ஃப்ரெண்ட்ஸ்ட ஒரு பகுதி சக்கீனா. மன அமைதி மாறுது. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடய பேசணும். கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை பெருசாகிற நேரம் அவருக்குள்ள வெட்கம் வருகிறது. எந்த தாய் உடுப்பாட்டி விட்டாங்களோ அந்த தாய்க்கு மறைஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த தாய்ட்டு எல்லாத்தையும் கக்கினவர் தேர்ந்தெடுத்து வடிகட்டி எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறார். இப்படி வர்றவருடைய சக்கீனா இப்ப எங்க மாறுது? வீட்டில் கொஞ்ச நேரம் தான் இருப்பார். கொஞ்சம் உம்மா கூட பேசினா கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களாமான்னு கேட்பார். பேசாதீங்கன்னு பார். ஃப்ரெண்ட்ஸ்ட போய் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிட்டே இருப்பார், கதைச்சிட்டே இருப்பார். சக்கீனா மாறுது அந்த நேரத்தில். ஏனென்றா அவருடைய ஹோமோன்ஸ்கள் எல்லாம் வெளியாகிற நேரம் சக்கீனா மாறுது. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா வேணும், தாய் தகப்பன் கொஞ்சமா வேணும். எந்த தாயின் தகப்பன் அற்புதமா வளர்த்தெடுத்தார்களோ அந்த தாய் தகப்பன் கொஞ்ச நேரம் இருந்தா போதும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வேணும். இப்படியே போற நேரம் சக்கீனா மறுபடி இன்னும் மாற ஆரம்பிக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி பார்க்கிறேன், எல்லாமே சொல்ல முடியல. சில பிரச்சனைகள் கல்புக்குள்ள இருக்குது. சொல்லுவதற்கு ஆப்போசிட் ஜெண்டர். அவன் ஆணாக இருந்தா ஒரு பெண் வேணும், ஒரு பெண்ணாக இருந்தா ஆண் வேணும். காதலை இப்படித்தான் தொடங்குவாங்க. எங்க வீட்டில் என்ன யாருமே கணக்கெடுக்கிறது இல்லை. இவர் ஆரம்பிப்பாரு, எங்க வீட்லயும் அதே நிலைமை தான், நீங்க ஒருத்தர் தான் என்னை பத்தி கேட்கறது. ராத்திரி 2 மணிக்கு SMS அடிச்சு சாப்பிட்டீங்களா இதான் கேட்கறது. வழங்கிச்சா? திருமணம் முடிச்ச பிறகு ராத்திரி 2 மணிக்கு எழுப்பாட்டி மனைவி சாப்பிட்டீங்களா? திருமண வாழ்க்கை நடக்காது, வேற ஒன்று தான் நடக்கும். 2 மணிக்கு எவனாவது கேட்பான சாப்பிட்டீங்களா? இவர் உடனே ஆமா நீங்க சாப்பிட்டீங்களா 2 மணிக்கு. இதுதான் அந்த காதல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிஜ வாழ்க்கைக்கு அப்பால் பட்டது. நான் என்ன உங்கள்கிட்ட கேட்க வர்றேன்டா, அந்த அளவுக்கு காதல் என்று சொல்லுவது என்னன்னு நான் பேசுவேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆணும் பெண்ணுக்குள்ள அந்த உறவை அந்த மாதிரி சைத்தான் உண்டாக்குவான். அவங்க 2 பேரும் அந்த மாதிரி கேட்டுக்கொள்வார்கள். இந்த காதலிக்கிறவர்களுக்கு ஏன் திருமண வாழ்க்கையில் இணைந்து வாழ முடியாம போச்சு? ஏன் அவங்களுக்குள்ள 1 வருஷம் அன்பையும் பாசத்தையும் கொடுக்க முடியாம போச்சு? எங்க பிரச்சனை? திரும்ப 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 அதே தான் பிரச்சனை. தலைமைத்துவம் இல்லாத பிரச்சனை. அப்ப ஆணுக்கு பெண் தேவை என்பது நிரூபணமாகுது. சாதாரண ஒரு இளைஞனை பார்த்தா அவன் ஒரு யுவதியை பத்தி தான் நிறைய பேசுவான். ஒரு முஃமின் காலையில் அல்லாஹ்வை ஜிக்ர் பண்ணுவார், மாலையில் அல்லாஹ்வை ஜிக்ர் பண்ணுவார், நடு ராத்திரியிலே தஹஜ்ஜுல் அல்லாஹ் ஜிக்ர் பண்ணுவார். ஒரு காதலன் காலையில் எழுமினா காதலியோட பேரை ஜிக்ர் பண்ணுவார், பகலுக்கு மறுபடி பசி வந்தா இன்னொரு தடவை ஜிக்ர் பண்ணுவார், ராத்திரி தூங்கினாலும் சரி. ஒரு கோடி சல்லி கிடைச்சிட்டு ஃபர்ஸ்டா காதலி பேர் தான் ஜிக்ர்ல வரும். அவருக்கு என்ன வாங்கி கொடுக்கிறது? ஆக்சிடென்ட் ஆகி கால் உடைஞ்சிட்டு ஃபர்ஸ்டா காதலி பேர் தான் வரும். இவக்கு எப்படி இது தெரிஞ்ச அழுந்துருவாவே, என்ன பண்றது? அவன் தூக்கத்திலையும் காதலி பேர் தான் வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார் அல்லாஹ் வேறொரு காதலை பத்தி பேசுகிறான், அல்லாஹ்வோடு வைக்கிற காதல். நான் என்ன சொல்ல வரேன்டா, மாலை காலை ஒரு ஆணுக்கு இயல்புலே அந்த சக்கீனா மாறுது. ஆப்போசிட் ஜெண்டரோட பேசணும் என்று வருகிறது. இதுல தான் அல்லாஹ் சக்கீனாவை வைத்திருக்கிறான். எப்படி அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? ஆண் பெண் ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. அல்லாஹ் சொல்றான் ஒரு ஆணில், அதாவது ومن آياته أن خلق لكم من أنفسكم. அல்லாஹ் சொல்றான் அத்தாட்சிகள் இருக்கிறது. எது? உங்களில் இருந்து உங்களுக்கு ஒரு ஜோடி படைத்ததில் அத்தாட்சி இருக்கிறது. அல்லாஹ், நீங்க மனுஷன், மனிதர்களில் இருந்தே ஒரு ஜோடி உங்களுக்கு. நீங்க மனுஷன், மிருகத்திலிருந்து உங்களுக்கு ஜோடியை தரல. மனிதர்ல இருந்து ஒரு ஜோடி அமைக்கணும். கண் இருக்கணும் உங்களை மாதிரி, மூக்கு இருக்கணும் உங்களை மாதிரி, வாய் இருக்கணும் உங்களை மாதிரி, காது இருக்கணும் உங்களை மாதிரி, வால் இருக்க கூடாது நாய் மாதிரி. அல்லாஹ்வுடைய எல்லாம் உங்களை மாதிரி இருக்கணும், மனித தோற்றத்தில் இருக்கணும். ஆனா நீங்க பிளஸ் அவங்க மைனஸா இருக்கணும்.
அதான் ஜோடி என்பது. ரெண்டு சேர்ந்தாதான் பாதி பாதி, ரெண்டு சேர்ந்தாதான் ஒன்றாகும். சேர்றதுக்குரிய தேவை இருக்கணும், மேக்னெட் பவர் இருக்கணும். இங்க ஒரு பாதி இங்க ஒரு பாதி, ரெண்டு மேக்னெட்டையும் கிட்ட கொண்டு போவாங்க. அது உங்களை கையை மீறி ஒட்டிரும், கையை தாண்டி ஒட்டிரும். அப்படி இருந்தாதான் ஜோடி என்பதெல்லாம் நல்லடியார்களே. ரெண்டு ஆண் ரெண்டு பேர் கூட்டாளியா வருது ஜோடி இல்ல. ஒரு ஆணை பெண்ணை விட்டுட்டு போங்க, அது மேக்னெட்டில் ரெண்டு பேரும் தனியா நின்றால் என்ன நடக்கும் என்று தெரியாது, அது ஒட்டு பற்றும். அதனால அல்லாஹ் ஜோடி என்றான். ஏன்? நீங்க வேற மாதிரி யோசிப்பீங்க, அவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க. நீங்க வேற மாதிரி பேசுவீங்க, அவங்க வேற மாதிரி பேசுவாங்க. நீங்க இந்த மாதிரி நிப்பீங்க. சாதாரண உங்கள்ட்ட கேட்கிறேன், ஆண் விரும்புவது வேற, பெண் விரும்புவது வேற. ரெண்டு பேரும் டோட்டல் டிஃபரெண்டா திங்க் பண்ணுவார்கள். ஏன்டா மூளையில் அந்த டிஃபரெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். நான் கேட்கிறேன், இப்படி இருக்கிற நேரம் அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த ரெண்டு டிஃபரெண்ட்டை தான் வாழ்க்கையில சக்கீனாவை வச்சிருக்கேன். உங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, நீங்க வேற மாதிரி திங்க் பண்ணுவீங்க, நீங்க வேற மாதிரி திங்க் பண்ணுவீங்க. இதுதான் வாழ்க்கை என்றான் அல்லாஹ். வஜஅல பைனகும் மவத்தன் வரஹ்மா. ஒரு மாப்பிள்ளை, அவர் பெரிய அக்கவுண்டன்ட், அவர் குடும்பத்தில் செலவழிக்கிறது, அதாவது ஆபீஸ்ல நடக்கிறதெல்லாம் எழுதுவார். எவ்வளவெல்லாம் செலவாச்சு என்னெல்லாம் ஆயிடுச்சுன்னு எழுதுவார். மனைவி கொடுத்ததே சேர்த்து எழுதுவாரா? நான் இப்படி ஒரு அபாயம் வாங்கி கொடுத்தேன் 10,000 ரூபாய், இந்த மாதிரி வாங்கி கொடுத்து 20,000, ஒன்னா நம்பர் கஞ்சனா நிப்பா, அதெல்லாம் எழுதி வச்சிருந்தாருல. அவர் யார்? அக்கத்து கிளையா, பக்கத்து கிளையா, தாத்தாவா, தங்கச்சா? யார் அவங்க? உங்க தாய் வயிற்றுல பிறந்தவங்களா? எங்கேயோ பிறந்தவங்க. நீங்க 1ஆம் ஆண்டு போற நேரம் அவங்க பிறந்தே இல்லை. நீங்க 5ஆம் ஆண்டு போற நேரம் நர்சரி போறாங்களோ தெரியல. அந்த மாதிரி ஒரு பிள்ளை. அவங்களை திருமணம் முடிச்சதுக்கு பிறகு அவங்க விஷயத்துல நீங்க செலவழிக்கிறீங்களே நஃபகான்ற ஒப்பந்தத்துக்கு பிறகு, இந்த அன்பை யாரு போட்டது? அல்லாஹ் சொல்றான் அத்தாட்சி. இந்த அன்பை யாரு போட்டது? இந்த பாசத்தை யாரு போட்டது? உங்களை அறியாமலே நீங்க தப்பி தவறி, நான் ஸ்ரீலங்கா கணக்கில் சொல்றேன், உங்க கணக்கு வேணாம் அவ்வளவுதான். அதாவது இலங்கை கணக்கில் சாதாரணமா 5,000 ரூபீஸ், 5,000 தாள் இருக்குதா இல்லையா? அப்படி இருக்குது. 500 ரூபா தாள் இருக்குது. சாதாரணமா வழக்கமா ஒரு ஏழை கொடுக்குற நேரம் 50 ரூபா கொடுப்பாங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் கூடினா ஒரு 20 ரூபி கொடுப்பாங்க, இல்லைன்னா 50 ரூபா. தப்பி தவறி 50 ரூபா 500 ரூபா கொடுத்தாருன்னு வைங்க, நெஞ்ச பிடிச்சிருவாரு. அன்னைக்கு 1000 ரூபா டாக்டருக்கு கொடுக்கணும். ஏன் நெஞ்சு வலி? 500 ரூபா கொடுத்துருந்தேன், 50 நினைச்சேன், வந்த ஏழைக்கு 500 ரூபா கொடுத்துட்டேன். தப்பி தவறி 50 நினைச்சு 5,000 கொடுத்துட்டேன்னு வைங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஃபர்ஸ்ட் அட்டாக். அதோட அவர் ஏன் 5,000 போச்சா ஒரு ஏழைக்கு? 5,000 போனா தலைவலி வருதா இல்லையா? 50 ரூபின்னு தான் நினைச்சேன், 5,000 போச்சு. மண்டை வெடிக்கும், தலை வெடிக்கும், நெஞ்சு வலிக்கும், கஷ்டமா இருக்கும். ஏன்? ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டேன்னு வரப்போக்கல. உங்க மனைவிக்கு எத்தனை 5,000 ரூபீஸ்? அவ யாரு? உங்க தாய் பெத்தெடுத்தவா? உங்க குடும்பத்தாரா? எங்கேயோ பிறந்தவன், நீங்க எங்கேயோ, உங்க ஊர்களுக்கு கூட சம்பந்தம் இல்ல. அவ வேற மாதிரி வளர்ந்தவன், நீங்க வேற மாதிரி வளர்ந்தவர். எப்படி? வஜஅல பைனகும் மவத்தன் வரஹ்மா. உங்களுக்குள்ள அல்லாஹ் அன்பையும் பாசத்தை உண்டாக்கினான். நீங்க வர்றீங்க, ஒரு நாட்டுக்கு வர்றீங்க, எக்கச்சக்கமா பணம் சம்பாதிக்கிறீங்க ஒரு பேச்சுக்கு, உங்க பர்ஸ்லயா முழு பணமும் இருக்கும், அத்தனையும் போட்டு அனுப்பிடுவீங்க. இதாங்க எங்க மனைவிக்கு, எங்க பிள்ளைகளுக்கு அல்லாஹ் ஒரு அன்பையும் பாசத்தையும் அதுல வச்சிருக்கிறான். லிதஸ்குனு இலைஹா, மன அமைதி பெற. இப்ப சொல்றேன் கேளுங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது நான் வேர்ல்ட்லயே நிரூபிச்சு காட்டலாம். ஏனண்டா ஒரு ஆம்பளை இருக்கிறான்னு வைங்க, ஆம்பளைக்கு எல்லாத்தையும் தந்தாச்சு. உங்களுக்கு முழு இந்த பள்ளி நிறைய ஒரு கோல்டு தங்கம் எல்லாம் தந்தாச்சு. எல்லாம் தந்த பிறகும் ஒரு மனிதன் திரும்ப கேட்கறத இருந்தால் ஒன்றை கேட்பான். எதை கேட்பான்? பொம்பளைய கேட்பான். இல்லை நான் அப்படி கேட்க மாட்டேனே. அப்போ அல்லாஹ் போய் சொல்றானா? அல்லாஹ் ப்ரையாரிட்டி கொடுக்கறது நம்பர் 1 ஒரு ஆணுக்கு பெண் தான், எதா இருந்தாலும். உங்களுக்கு தெரியுமா இருக்கும், இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காட, அதுக்கு முன்னாடி யாரு? ஒபாமா, அதுக்கு முன்னாடி ஜார்ஜ் புஷ், அதுக்கு முன்னாடி பில் கிளின்டன். பில் கிளின்டன் ஒயிட் பேலஸ், ஒயிட் ஹவுஸ்ல, அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸ்ல ஒரு ஜனாதிபதி இருக்கிறான்னு வைங்க, எல்லா சொகுசும் கொடுக்கப்பட்டாச்சு. வல்லரசுடைய தலைவர், சாதாரணமா சின்ன நாட்டின் தலைவர் இல்ல, அவர் உடுக்கிற Dress CIA தீர்மானிக்கும். அவர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ற நேரத்தை சொல்லி அனுப்புவாங்க, இந்த டைம்ல இந்த ட்ரெஸ் கோட் போகணும் எல்லாம். சாதாரணமா நீங்க அமெரிக்கன் பிரசிடென்ட் வெஹிக்கிள் கூகுள் பண்ணி பாருங்க, என்னன்னா முன்னாடி ஹெட்லைட்டோட ஒரு இது போட்டிருக்கிறாங்க. என்னன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் என்ன பிளட் குரூப்போ அதுக்குரிய பிளட் டேங்க் ஹெட்லைட்டுக்கு பக்கத்துல இப்படி குறி அம்பு போட்டிருக்கிறாங்க, அதுக்குள்ள வச்சிருக்கிறான். அந்த வெஹிக்கிளுக்குள்ள எல்லாம் இருக்குது. ஒரு பட்டன்ல பென்டகனுக்கு போயிடும். எல்லாம் மேக்ஸிமம் செக்யூரிட்டி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு.
அப்படியேண்டா அவர் போற வெஹிக்கிளே இப்படியேண்டா, அவருடைய பிளட் குரூப் என்னவோ அதையும் சேர்த்து போட்டிருக்கிறாங்கடா. அவர் ஒயிட் ஹவுஸ்ல எதெல்லாம் அந்த அளவுக்கு அவருக்கு சொகுசு கொடுக்கப்பட்டிருக்குதுண்டா. அவர் என்ன திரும்ப கேட்பாரு, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? பில் கிளின்டன் மொனிகாவை கேட்டார், ஞாபகம் இருக்குதா? ஹிலரி கிளின்டன் யாருண்டா? ஹிலரி டொனால்ட் ட்ரம்போட இப்ப தேர்தல் நின்றாவே. ஹிலரி கிளின்டன் சாதாரண, அதாவது பில் கிளின்டனுடைய மனைவி. சில பேர் சொல்லுவாங்க கணவன் மனைவி 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் இல்ல. இவர் டாக்டர், அவன் ஒண்ணுமே படிச்சல 8ஆம் ஆண்டு. இவர் டாக்டர், அவர் டிரைவர், சேர்ந்து போமா கேட்பாங்க. வாழ்க்கை சேர்ந்து போமா? சேர்ந்து போகாது. நான் கேட்கிறேன், செனட் சபைக்கு வந்தாலே பெருசு அமெரிக்காவில். செனட் சபைனா அவ்வளவு முக்கியம். ஹிலரி செனட் சபையில, பில் கிளின்டன் பிரசிடென்ட். இப்ப ஹிலரி வந்து தேர்தலில் நிக்கிறான். நான் கேட்கிறேன், ஜனாதிபதி அந்த லெவலுக்கு அரசியல் அவங்க எவ்வளவு ஜோடி பொருத்தம், அவங்க லெவல்ல அவங்க அவ்வளவு ஜோடி பொருத்தம். ஆனா ஹிலரி கிளின்டன் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட். பில் கிளின்டனுக்கு அத்தனையும் காலில் குமிக்கப்பட்டிருக்கிற நேரம், எல்லா சொத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம், ஹிலரி கிளின்டனோட வாழுகிற நேரம், மொனிகா மொனிகான்னு பேர் அடிபட்டது ஞாபகம் உண்டா? ஞாபகம் இல்லை உங்களுக்கு? ஞாபகம் உண்டு. ஏன் எங்க? நான் கேட்கிறேன், ஜுய்யினல் இன்னாசு ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா. பொய் சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஜுய்யினல் இன்னாசு ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா. ஆண்களுக்கு அலங்கரிக்கப்பட்டதில் நம்பர் 1 பொம்பளை என்கிறான். வல்பனின் பிள்ளைகள் நெக்ஸ்ட் என்கிறான். வல் கனாத்திரில் முகந்தரத்தி மினத் தஹபி வல் ஃபில்லா. தங்க குவியல் வெள்ளி குவியல் அது அடுத்தது என்கிறான் அல்லாஹ். நம்பர் 1 நிசா, பொம்பளை என்கிறான். பொம்பளைக்கு ஆம்பளை டயானா, பெக்கிங்ஹாம் மாளிகை, ராயல் ஃபேமிலி. ராயல் ஃபேமிலி என்ற என்ன? லண்டன்ல பெக்கிங்ஹாம் மாளிகை. அவங்களுக்கு என்று சில கொள்கைகள் இருக்குது, அவங்களுக்கு என்று சில கோட்பாடுகள் இருக்குது. டயானா சார்ல்ஸ் அந்த தம்பதியை பத்தி வேர்ல்ட்ல நிறைய எழுதினார்கள், நிறைய பேசினார்கள். ஏண்டா எலிசபெத் மகாராணியுடைய ஃபேமிலி அந்த ராயல் பெக்கிங்ஹாம் மாளிகை பத்தி மூச்சு விட்டாலும் எழுதுவார்கள். கடைசியில டயானா போனது சார்ல்ஸோட இல்ல, கடைசி பயணம் டொடியோட. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் தலை சிறந்த அவர்கள் நீங்க காட்டுங்க, எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆணையும் பெண்ணையும் காட்டலாம். ஜுயினல் இன்னாஸ் ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா. அல்லாஹ் போய் சொல்ல மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போ உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அதனால இப்ப மனைவி பொம்பளை வராது, எல்லாம் கிடைச்சிட்டு எல்லாம் ஓகே. இப்போ உங்களுக்கு வேற என்ன வேணும் என்று கேட்டா ஒரு பெண் வேணும். ஒரு ஆணுக்கு மன அமைதி துடிக்கும், அது பெண்ணிடம் இருக்கிறதாக ஒரு பேசணும், கதைக்கணும், சொல்லணும், இது பண்ணணும். மன அமைதி என்பது லித்தஸ்குனு இலைஹா, உங்களுக்குள்ள அவளுக்குள்ள என்ன செய்யறான்? மன அமைதியை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன விஷயம் என்று சொன்னால் மன அமைதி அல்லாஹ் ஆண் பெண் இந்த 2 பேருடைய ஜோடியில வச்சிருக்கிறான். ஒரு மனுஷனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஜோடி பொருத்தம் இல்லைண்டா மன அமைதி இல்லை.